ஜோலார்பேட்டை சுற்றுவட்டார பகுதியில் உள்ள 3 ஏரிகள் நிரம்பியதன் காரணமாக நந்தினி நகர் குடியிருப்பு பகுதியில் புகுந்த மழைநீரால் மக்கள் அவதியடைந்துள்ளனர். கால்வாய் அமைத்து தர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். பெஞ்சல் புயல் காரணமாக திருப்பத்தூர் மாவட்டத்தில் கடந்த 3 தினங்களாக பெய்த கனமழை மற்றும் லேசான மழையின் காரணமாக ஜோலார்பேட்டை பகுதிகளில் உள்ள ஏலகிரி ஏரி, பால்நாங்குப்பம் ஏரி, வெங்காயப்பள்ளி ஏரி ஆகிய 3 ஏரிகளும் நிரம்பி உபரி நீர் வெளியேறி வருகிறது. இதன் காரணமாக திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த நந்தினி குடியிருப்பு பகுதியில் சுமார் 25க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்நிலையில் அந்த 3 ஏரியிலிருந்து வெளியேறும் உபரி நீர் இந்த குடியிருப்பு பகுதிகளில் நுழைந்தும் அதேபோல சாலையில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் அப்பகுதி மக்கள் அந்த சாலையில் பயணிக்க முடியாமல் மிகவும் சிரமத்திற்குள்ளாகி வருகின்றனர். இதன் காரணமாக இந்த 3 ஏரிகளின் உபரி நீர் வெளியேறும் வகையில் கால்வாய்களை தூர்வாரி மற்ற ஏரிக்கு செல்லும் வகையில் வழிவகை செய்ய வேண்டும் எனவும் அதேபோல நந்தினி நகர் பகுதிக்கு கழிவுநீர் கால்வாய் அமைத்து தர வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்துள்ளனர். நந்தினி நகர்லேருந்து பால்நாங்குப்பத்திலேருந்து பேசுகிறேன் சார். என் பேரோட சாந்தி. ஒவ்வொரு வருஷமும் மழை வந்துச்சுன்னா சார் அந்த பால்நாங்குப்பி ஏரி வந்து ரொம்பிட்டு டைம் ஒரு வருஷமும் எங்களுக்கு ஃப்ளட்டு வந்துன்னே இருக்குது சார். மழை வந்தாவே எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. எப்போ வந்து ஃப்ளட்டு வந்துருமோ செஞ்சோமோ ஒவ்வொரு டைமும் நாங்கள் பயந்துகிட்டே தான் இருக்கோம். ஸ்கூல் போகிறதுக்கு செய்கிறதுக்கு பசங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஒவ்வொரு டைமும் நாங்கள் பயந்துகிட்டே தான் சார் இருக்கோம். அதனால முறையான கால்வாய் வந்து அமைச்சு எங்களுக்கு வந்து ஒரு நிரந்தர தீர்வு வேணும் சார். அது மட்டும் கொஞ்சம் செஞ்சு கொடுங்க.